வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சிறுதானியங்களை வச்சு ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறோம். இந்த மாவில் நீங்கள் இட்லி, தோசை எது வேணாலும் செய்யலாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு எடுத்திருக்கேன், கவுனி அரிசி, வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கம்பு, உளுத்தம்பருப்பு, சோளங்க, வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இது குதிரைவாலி அரிசிங்க. எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணுங்க. எந்த ஒரு கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இந்த கிளாஸில் எடுத்திருக்கேன். நான் எல்லாம் ஒரு கிளாஸ் அளந்து வச்சுருக்கேன். கேழ்வரகு, இது சோளங்க, கம்பு, இது கவுனி அரிசி, கருப்பு கவுனி. இதுலேயே நீங்கள் சிகப்பரிசி கூட போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து 2 டைம் நீங்கள் வந்து நல்லா கழுவிடுங்க. இது வந்து நான் வந்து க்ளீன் பண்ணது தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வாங்கினீங்க அப்படின்னா இதை வந்து அரித்து கல் இல்லாமல் எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி. இதில் வந்து கேழ்வரகுலாம் இருக்கிறதால நீங்கள் கையில் வடிகட்டினீங்கன்னா நிற்காது. அதனால் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலர் வந்து இந்த பணியாரம் வந்து கருப்பாக தாங்க இருக்கும். 2 டைம் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறணுங்க நல்லா. இது நல்லா அலசிட்டு நம்ம ஊற வச்சுருவோம். அப்புறம் 2 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி அரைக்காதுன்னு பார்க்கலாம். அப்படியே 2 மணி நேரம் கழித்து நம்ம எப்போவும் தோசை மாவு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதா இருந்தால் இதே கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். நம்ம நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுனா இப்படியே வச்சிடலாம். மறுநாள் 8 மணி நேரம் வந்து புளிக்கணுங்க. நைட்டு நம்ம அரைச்சோம். இப்போ காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கியிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்படியே நீங்கள் இட்லி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், குழி பணியாரம் ஊற்றுறதுனால ஊற்றலாங்க. இப்போ குழி பணியாரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு வந்து எண்ணெயும் கொஞ்சம் நல்லா விடணுங்க. அதே சமயத்தில் நல்லா வேகணும். அதனால் ரொம்ப வந்து ஸ்டவ்வை பெருசாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அரை குழி ஊற்றினா போதுங்க. இன்னும் மூடி போட்டு வச்சுருவோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடுறோம். இப்பயும் ஒரு டைம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வேகணுங்க இது. நீங்கள் வந்து ஏன்னா நம்ம நார்மல் அரிசி மாதிரி இல்லாமல் இது சிறுதானியெல்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இந்த குழிப்பணியாரம், இட்லி, தோசை எது வேணாலும் இதில் செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.